Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.3 தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 1.2 வரைக்கும் உங்களுக்கு கிளியராகவே சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ சம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா let f is equal to x y whereas xy element of n. ஓகேவா? அதாவது x is element of n and y is element of n அப்படின்னு அர்த்தம். n is nothing but என்னது? எஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஏதாச்சும் எண்டு கொடுத்துருக்காங்களா? இல்லை, வெறும் நேச்சுரல் நம்பர்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எண்டு கிடையாது. ஓகேவா? 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு எண்டே கிடையாது. ஓகேவா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதே 1 2 3 4 5 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுக்கும் கண்டிப்பாக எண்டே கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னா y is equal to 2xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது எக்ஸ் நம்பர் இங்கே இருக்கு இல்லையா? ஒரு வேல்யூவை என்ன பண்ணணும்? நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி வச்சுக்கலாமா? ஓகே, இங்கே 2xன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து 1ஆ இருந்தால் எவ்வளோ, எக்ஸ் வந்து 2ஆ இருந்தால் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து 6 இருக்கா, நான் ஃபஸ்ட்டு 6 இதை எழுதிக்கிறேன். ஓகேவா? y is equal to 2x அப்படின்னு எழுதிக்கிறேன். y is equal to 2x. ஓகே, அதே மாதிரி எழுதிக்கோங்க. எவ்வளோ 6 இருக்கா, 6க்குமே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. அப்போ 6க்குமே இப்போ நம்ம ஆன்சர் போகலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். தட் இஸ் 2 இன்டூ எக்ஸ் என்னவா இருக்குது? 1ஆ இருக்கா? எக்ஸ் வந்து 1ஆ இருக்குது. அண்ட் தென் 2 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? அண்ட் தென் 3 y is equal to 2 into 4, y is equal to 2 into 5, y is equal to 2 into 6. இது புரியுதா? ஆக்சுவலி இங்கே இருக்கிற எல்லா 2 வேல்யூமே போட்டிருக்கேன். எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2 3 4 5 6ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல எனக்கு எது எக்ஸு? குட், இதுதான் எக்ஸ். ஓகேவா? வரப்போகிற ஆன்சர் தான் எனக்கு என்னது? எஸ், வரப்போகிற ஆன்சர் தான் y. ஓகேவா? 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. ஓகேவா? இப்போ நம்ம வந்து XY காம்பினேஷன் வந்து எழுதலாம். அம்மா, நம்ம ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த காம்பினேஷன் வந்து எழுதிட்டு இருக்கோம்? அவங்க வந்து டொமைன் கேட்டிருக்காங்க, கோடொமைன் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதை எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா as this ரிலேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சி ஆரோ டயக்ராம் போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி தானே? ஸோ அதனால தான் நம்ம இந்த மெத்தட் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 2 2 4 3 6 4 8 அண்ட் தென் 5 10 6 12 போட்டாச்சா? இதுதான் என்னது? எக்ஸ் ஒய்க்கான வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆரோ டயக்ராம் போடணும் இல்லையா? ஆரோ டயக்ராம் போட்டுடலாமா? ஒரே ஒரு கண்டிஷன், ஆரோ டயக்ராம் போடும்போது கொஷினை நீங்கள் பார்த்துக்கோங்க. இட்ஸ் அன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமுக்கு என்ன வரணும்? கொஷினில் இருக்கிறத தான் எழுதணும். ஓகேவா? இப்போ ஆரோ டயக்ராம் நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணும்போது எக்ஸு ஒய். ஓகேவா? இப்போ எக்ஸில் எவ்வளோ இருக்குது? நம்ம எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். ஏன்னா என் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் தானே, நேச்சுரல் நம்பர்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, எதுவுமே சொல்லலை. 1 2 3 4 5 6 7 8 9 10 என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். இந்த சைடும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஈஸி தானே ஆரோ டயக்ராம் வரையிறது? ஆமாம், ரொம்பவே ஈஸி. இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஆரோ டயக்ராம் வரையலாம். 1 2 2 4 3 6 4 8
5, 10, 6, 12. ஓகேவா? 12. புரிஞ்சுச்சா? இதுதான் ஆரோ டயக்ராம். ஓகேவா? நம்ம போட்ட எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆரோ டயக்ராம்ல என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ the relation is a function. ஆன்சர் என்னது? therefore the relation is a function because ஏன் ரீசன் நீங்க சொல்லணும்ல. ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு, ரீசன் சொல்லணும்ல. because each and every element has unique or individual image. ஓகேவா? each and every element has a unique and individual image. That's why the relation is a function. Are you clear with that? Okay, இப்போ நம்ம இதுதான் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டொமைன் ரொம்ப ஈஸி, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம XY கண்டுபிடிச்சிருவோங்கள, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெட்ல போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து டொமைன் கண்டுபிடிக்கணும். இதை ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டொமைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும், ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் இல்லையா? இதை ஃபர்ஸ்ட்லாம் என்னது? டொமைன். இதை ஃபர்ஸ்ட்ல என்னது? டொமைன். ஸோ நான் எழுதுறேன், டொமைன் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஆப்வியஸ்லி கோடொமைனுமே என்ன தான்? அதே தான். 1, 2, 3, 4, 5, 6 அதே தான் வரும். இப்போ ரேஞ்சுக்கு வந்து என்ன ஆன்சர்? பக்கத்தில் இருக்கிற நம்பர் இல்லையா? 2, 4, 6, 8, 10, 12. ஓகேவா? இது அப்படியே போய்கிட்டே இருக்கும், அப்படிதானே? இப்படி போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வைக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, let x is equal to 3, 4, 6 and 8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷன் ஸ்டெப் 1, x என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to 3, 4, 6 and 8 கொடுத்துருக்காங்க இல்லையா? and then determine whether the relation, actually relation கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சொல்லணும். இந்த சம்ல மற்ற எந்த டீட்டெயில்ஸும் சொல்லல. அப்போ ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? ஆர்டர்ட் பெயர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆர்டர்ட் பெயர் கண்டுபிடிச்சிட்டு ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா ஆரோ டயக்ராம் போட்டு இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, ஆரோ டயக்ராம் போட்டு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? f x is equal to x squared plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ரொம்பவே ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா x is equal to 3, x is equal to 4, x is equal to 6, x is equal to 8ன்னு நம்ம தனியாக போட்டு இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சரே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸ் வந்து 3ஆக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? குட். எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன போடணும்? 3 போடணுமா? அப்போ 3 ஸ்கொயர்டா ப்ளஸ் 1. ஆக்சுவலி இது வந்து 3 ஸ்கொயர்ட் அப்படின்னா 3 into 3 அப்படின்னு அர்த்தம். 3 2s are 6 அப்படின்னு நிறைய பேர் எழுதுறீங்க, அப்படி கிடையாது. 3 ஸ்கொயர்ட்னா என்னது? 3 3s are 9, 9 plus 1 is equal to 10. Are you clear with that? அடுத்து பாருங்க, இப்போ எக்ஸ் வந்து 4 கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வந்து 6 கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வந்து 8 கண்டுபிடிக்கணும் ஆப்வியஸ்லி. ஓகே, அப்போ எஃப் வந்து 4 போட்டுக்கணுமா? எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 4s are 16. அப்போ 16 plus 1 is equal to 17. ஓகேவா? அண்ட் தென் எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 6 ஸ்கொயர் plus 1, 6 6 are 36. ஓகே, 36 plus 1 is equal to 37. இப்போ எஃப் இருக்கிற இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? 8 8s are 64. 64 plus 1 is equal to 65. இது ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? குட். ஆர்டர்ட் பெயர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆர்டர்ட் பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்டர்ட் பெயர் சொல்லியிருக்கோமா? ஓகே,
இப்போ இந்த ஆர்டர் பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணுறீங்க, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இட்ஸ் ராங். எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணனால என்ன ஆன்சர் கிடைச்சிச்சோ அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆர்டர் பெயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேவா? நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. 3 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு ஆன்சர் வந்து 10 கிடைச்சிச்சு. ஓகேவா? அப்போ 3,10. 4 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு ஆன்சர் வந்து 17 கிடைச்சிச்சு. ஓகேவா? அண்ட் தென் 6 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு ஆன்சர் வந்து 37 கிடைச்சிச்சு. 8 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு ஆன்சர் வந்து ஓகே. இப்போ ஆர்டர் பெய்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் 3 ஸ்கொயர் பண்ணனால எனக்கு 10 கிடைச்சிச்சு. ஸோ 3,10. 4 ஸ்கொயர் பண்ணனால எனக்கு 17 கிடைச்சிச்சு. ஸோ 4,17. 6 ஸ்கொயர் பண்ணனால 37 கிடைச்சிச்சு. அண்ட் தென் 8 ஸ்கொயர் பண்ணனால 65 கிடைச்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்கோம், ஆரோ டயக்ராம் போட்டு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு நமக்கு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ என்னது, வெதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட், வெதர் இட் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் நாட். ஓகே, எக்ஸ்ல என்ன இருக்கு, 3, 4, 6, 8. ஓகே, 3, 4, 6, 8. இப்போ வைல பாருங்க, ஒய் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா இல்ல. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 10, 17, 37 and 65. ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், எஸ், இப்போ நம்ம இதை ஆரோ டயக்ராம்ல டிரா பண்ணணும். 3, 10 இல்லையா, 4, 17, 6, 37 and then 8, 65. ஸோ இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கு. அப்போ என்னது, இட் இஸ் அ ஃபங்க்ஷன், அப்படிதானே? therefore it is a function because ஏன் வந்து இது function, because each element has a individual number. அதாவது each element has a individual image. அப்படிதானேப்பா, எல்லாத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவல் தனித்தனியாக, இதுக்கு ஒரு இமேஜ், இதுக்கு ஒரு இமேஜ், இதுக்கு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவல் இமேஜ் ஆர் யூனிக் இமேஜ். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரியுதா? ரீசன் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இனிமே கொஞ்சம் டெக்கரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ண, அதாவது இந்த வேல்யூ x² - 5x + 6 அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணி, எக்ஸ் இங்கே வந்து -1 இருக்கு, அந்த -1 என்ன பண்ண போகிறோம், எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான சம். ஓகேவா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இது எடுக்கிறேன். ஓகேவா? f(-1) எடுக்கிறேன். ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to x² - 5x + 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், x இருக்கிற இடத்துல -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அப்போ -1 the whole squared - 5 into -1 + 6. ஓகே, 1 ஸ்கொயர் பண்ண என்ன, the value the same one, minus into minus plus, அப்போ 1 5 is 5 plus 6. ஓகேவா? இப்போ 6 plus 5 எவ்வளோ, குட் 11. 11 plus 1 obviously 12. ஓகேவா? அப்போ f(-1) ஆன்சர் என்ன அப்படின்னா 12. இது உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகேவா? இப்போ ஸ்டெப் 2, தட் இஸ் செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f(2a) கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? x² - f(x + 6) என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 2a என்ன பண்ண போகிறோம், குட், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 2a² - 5 into 2a + 6. ரைட்டா? எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 2a வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கேன்னா அவ்வளோதான். இப்போ வந்து இது ரொம்பவே சிம்பிள். இஸ் ஈக்குவல் டு 2வை 2 டைம்ஸ் போட்டால் எவ்வளோ, 2 into 2. ஆக்சுவலி ஸ்கொயர்னா என்னது, 2 into 2 தானே அர்த்தம். அப்போ 2 2s எவ்வளோ, 4. a ஸ்கொயர்னா ஏவை 2 வாட்டி போடணும் அப்படின்னு அர்த்தம். அதனே அப்புறம் அப்போ வந்து அது அப்படியே வந்துருமா, a² வந்துருமா? புரியுதா? அப்போ எப்படி a² வந்துச்சு, -2 5s 10. a இருக்கா, அந்த ஏவை அப்படியே போட்டுக்கோங்க, ப்ளஸ் b. அவ்வளோதான். இதில் வந்து வேற எதுவுமே நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்போ f(2a) ஓட ஆன்சர் எவ்வளோ, இதுதான்.
ஓகேவா, இதான் ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? தேர்ட் சப்டிவிஷனுமே என்னது ரொம்ப ஈஸி. ஓகேவா, எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? எஸ் ரைட், 2 நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 6. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? எஸ் 2 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 பிளஸ் 6 ரைட்டா? சப்ஸ்டியூட் பண்ணணுமா? 2 ஸ்கொயர் 2 வந்து 2 டைம்ஸ் போடணும். போட்டால் எவ்வளோ? 4 மைனஸ் 5 2 எவ்வளோ? 10 பிளஸ் 6. ஓகேவா, இந்த 4 இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூல இருக்கு? எஸ் பிளஸ் சிம்பிள் இருக்கா? அப்போ பிளஸ் சிம்பிள் ரெண்டத்தையுமே ஒரே வேல்யூவை எடுத்துருந்தலாம். தட் இஸ் பிளஸ் 6 தட் இஸ் பிளஸ் 4 பிளஸ் 6 எடுத்து வந்துக்கோங்க. ஓகேவா, பிளஸ் வேல்யூலாம் ஒரே சைடு எடுத்து வந்துக்கோங்க. அப்போ 6 பிளஸ் 4 எவ்வளோ? எஸ் 10. ஓகேவா, இப்போ எப்படி 10 வந்துச்சுன்னு புரியுதா? தட் இஸ் இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் என்ன இருக்கு? -10 இருக்கு. இப்போ 10ல 10 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 0. ஓகேவா, அப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ எவ்வளோ? 0. ஓகேவா, அண்ட் தென் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x மைனஸ் 1 வந்து நம்ம x இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 6. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஐம் ரைட் ஹியர். ஸோ அதாவது இப்போ என்ன பண்ண போறோம்னா, அப்போ இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கா? அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் 6. கரெக்டா? நான் எழுதிருக்க வேல்யூ வந்து கரெக்டா? இப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஐம் ரைட். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இதானே ஃபார்முலா? a மைனஸ் b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared. இதானே ஃபார்முலா? அப்போ வேறஸ் ஏவை வந்து நம்ம என்னவா எடுத்துக்க போறோம்? எக்ஸா எடுத்துக்க போறோம். b என்னவா எடுத்துக்க போறோம்? 1 எடுத்துக்க போறோம். ஓகேவா, இப்போ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணா வெளியே முடிஞ்சிச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ a இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்கு? a ஸ்கொயர் இருக்கா? அப்போ என்னது? எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? மைனஸ் 2 இன்டூ ஏபி. ஏ என்னது? எக்ஸ். ஓகேவா, அப்போ 2x. பி என்னது? பியோட வேல்யூ என்னது? 1. புரியுதா? ஆக்சுவலி நீங்கள் இன்ட்டு மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா, 2 இன்டூ ஏ என்னது? எக்ஸ் இன்டூ 1 அப்படி போட்டு எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற போது 1 ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் என்னது தான்? 1 தான். ஓகேவா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் என்னதான்? 2x. 1 இன்டூ 2x என்னதான்? ஆப்வியஸ்லி 2x தான். புரியுதா? அதாவது 2 இன்டூ எக்ஸ் வந்து 2x தான். இன்டூ 1 அதாவது 1 2 is 2. 2 இன்டூ எக்ஸ் 2x. ஓகேவா, 2x. புரியுதா? 2x எப்படி வந்துச்சுன்னா 1 ஸ்கொயர் பண்ணா என்னது? 1 தான். போட்டாச்சா? 1 ஸ்கொயர் பண்ணா என்னது? 1. இங்க பாருங்க, நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். ரவுண்ட் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு புரியும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கா? மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் எவ்வளோ? 2x. ஓகேவா, இன்டூ 1நாலும் என்னதான்? 2x தான் வரும். ப்ளஸ் 1க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ளஸ் 1ன்னு போட்டிருக்கேன். புரியுதா? இப்போ ஃபார்முலா படி வரணும். ஓகே, ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? -5 கொடுத்துருக்காங்களா? அப்போ -5 ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. இப்போ நான் மேலே இந்த இடத்துல வரேன். ஓகேவா, நான் மேலே என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல வரேன். அப்போ -5x -5 இன்ட்டு எக்ஸ் என்னது? -5x plus 5x plus என்னது? 6. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? ஃபைனல் கன்க்ளூஷன் ஆன்சருக்கு வந்துடணுமா? அப்போ f of x minus 1 is equal to என்ன பண்ணணும்னா -5x-ஐயும் -2x-ஐயும் பண்ண எவ்வளோ வரும்? -7x வருமா? அப்போ x squared minus 7x. 7x எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? plus 6 plus 5 எவ்வளோ? 12. இதான் ஆன்சர். தட் இஸ் -2x-ஐயும் -5x-ஐயும் பண்ண எவ்வளோ? -7x. ஆல்ரெடி நம்மள்ட்ட x ஸ்கொயர் இருக்கு. அப்போ x ஸ்கொயர் -7x
6 plus 5 இங்க ஒரு 1 இருக்கா, எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ 12. ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரியுதா? அவ்வளோதான். இங்க ஒரு 1 இருக்கு பாருங்க. 6 plus 5 11, 11 plus 1 வந்து எவ்வளோ 12. இந்த சம் புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிராஃப். ஃபோர்த் சம் வந்து புக் எடுத்துக்கோங்க. புக்ல டாப்ல பாருங்க. A graph represents the function f of x is given in the figure 1.16. It is clear with that f of 9 is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. கொஞ்சம் இந்த கிராஃப் வந்து இடக்கு மடக்கா தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு வரைகிறதுக்கு டைம்ல விறுவிறுன்னு வரைஞ்சு டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஆக்சுவலி 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி. அப்படியே கிராஃபை பார்த்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறது எழுத வேண்டியதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 0. ஓகேவா? எஃப் ஆஃப் 0 கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன ஆன்சர் இருக்கும்? எஸ், எஃப் ஆஃப் 0ல லாஸ்ட் மிட் பாயிண்ட்ல என்ன இருக்கு? 9 இருக்கா? எங்க டாட் இருக்கு? இங்க 9ல தானே டாட் இருக்கு. அப்போ 9 தான் ஆன்சர். ஓகேவா? f of 0 is equal to 9. and then f of 7 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of 7 எங்க இருக்கு? எங்க டாட் கொடுத்துருக்காங்க? 6ல டாட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் எவ்வளோ? f of 7 is equal to 6. and then f of 2. f of 2ல எங்க டாட் இருக்கு? 6ல இருக்கா. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 6. and then f of 10. f of 10 எங்க டாட் இருக்கு? எஸ், 3க்கு நேரா டாட் இருக்கு. I'm right. வெயிட் பண்ணுங்க. f of 10 சாரிடா, f of 10ல இங்க தான் மிட் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? நான் கவனிக்கல. ஸோ வந்து என்னது? அப்போ அது ஆன்சர் 0. ஓகேவா? இந்த லைன்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கு. ஸோ எங்க டாட்? 0ல தான் டாட் இருக்கு. அதனால ஆன்சர் என்னது? 0. ஓகேவா? புரியுதா? இப்போ செகண்ட் பாருங்க. For what value of x is f of x is equal to y? இப்போ f of x வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா y ஓட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஓகேவா? f of x வந்து 1 இருக்கு அப்படின்னா ஓகே, y ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்படியே நேரா வாங்க. லாஸ்ட்ல 9க்கும் 10க்கும் வந்து ஒரு மிட் பாயிண்ட் இங்க கோடு வருது இல்லையா. ஸோ வந்து என்னது? அந்த மிட் பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ 9க்கும் 10க்கும் இருக்கிறது என்னது? 9.5. அப்போ ஆன்சர் வந்து 9.5. ஓகேவா? புரியுதா? இப்போ x is equal to 9.5. ஆக்சுவலி நான் தான் சொன்னேன், கிராஃப் வந்து கொஞ்சம் குளறுபடியா போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்படி ஒரு கோடு வந்திருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட். ஓகேவா? 9.5 தான் ஆன்சர். இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதே தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் வந்து 0லேருந்து 10 வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நிறைய சம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். உங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்காது. ஓகேவா? ஸோ டொமைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 6 7 8 9 and 10. நிறைய சம் இது கிராஸ் பண்ணி வந்திருப்போம். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 0ல ஸ்டார்ட் பண்ணி 10ல முடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேயே வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே ஹோல் நம்பர் தான் 0ல ஸ்டார்ட் பண்ணி 9ல முடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 and 9. x is equal to, that is range is equal to. கரெக்டா? உங்களுக்கு புரியுதா? இதுலயே ஃபோர்த் ஒன் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஈஸி இல்லையா. கொடுத்துருக்க இமேஜ்ல 6 அண்டர் எஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு 6? இதோ இங்க இருக்கு. இதுக்கு நேரா எதுல டாட் இருக்கு? 5க்கு நேரா டாட் இருக்கா. அப்போ 5 தான் ஆன்சர். ஓகேவா? 5 is the image of 6 under f. புரியுதா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம 5th சம் போலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ரொம்பவே ஈஸியான சம். fx is equal to 2x plus 5 கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை வச்சு தான் போட போறோம். if x is not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த வேல்யூவை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஃபைண்ட் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து f into x plus 2 சர்ச் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது f of 2, அதுக்கப்புறமே வந்து ஃபுல்லா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். f of x is equal to 2x plus 5 வச்சு தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? f of x plus 2 வச்சு என்ன பண்ணிக்கலாம்? சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்க என்ன இருக்கு? 2 இருக்கா? 2 அப்படியே இருக்கு. xல என்ன வேல்யூ இருக்கு? x plus 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கா? plus 5.
Are you clear with that? எப்படி எழுதுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 2 into x 2 into 2 அந்த மாதிரி என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ப 2 into x 2x 2 2s are 4 4 plus 5 இங்க இருக்கா? இப்போ என்னன்னா 2x plus 5 plus 4 plus 5 எவ்வளோ? 9. ஓகேவா? 4 plus 5 எவ்வளோ? 9. அப்போ f of x plus 2 ஓட வேல்யூ என்ன பண்ணிருக்கோம்? இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? கொடுத்திருக்க வேல்யூல f of 2 கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? f of 2 கண்டுபிடிக்க போறோம். ஓகே, क्वेश्चन என்ன? 2x plus 5 ஆ? x இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ 2 into x என்ன? 2 ஆ plus 5 ஆ? 2 2s are 4. So 4 plus 5 is equal to 9. So obviously f of 2 is equal to answer வந்து 9. ஓகே, புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டோட்டலா இப்போ ஸ்டெப் 2 என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல நம்ம டோட்டலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். f of x plus 2 minus f of 2 divided by x என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, f of x plus 2ல என்ன ஆன்சர் வந்துச்சு? 2x plus 9 வந்துச்சா? மைனஸ் f of 2ல என்ன வந்துச்சு? 9 வந்துச்சு இல்லையா? அப்போ 9 divided by x. ஓகேவா? புரியுதா? இப்போ பாத்தீங்கன்னா இது எதுல இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கா? அப்போ பிளஸ் 9ம் மைனஸ் 9ம் கேன்சல் ஆயிடுமா? அப்போ என்ன வரும்? 2x divided by x, x கேன்சல் ஆயிடும். அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் என்னது? 2. ஓகேவா? தட் இஸ் f of x plus 2 f of 2 divided by x is equal to 2. That's it. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? Next வந்து 6th sum. A function f is defined by f of x is equal to 2x minus 3 வச்சு தான் என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? இதுல மொத்தம் வந்து 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? போன சம்ல பார்த்த மாதிரி f of 0க்கு தனியா f of 1க்கு தனியா நீங்க கண்டுபிடிச்சிட்டு 2ல என்ன பண்ணிடணும்? டிவிஷன் பண்ணிடணும். ஓகேவா? இது வந்து எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? f of x is equal to 2x minus 3ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ f வந்து 0வா இருந்துச்சுன்னா என்ன? 0 to 0 0 minus 3 is equal to minus 3. அப்போ வந்து f of 0க்கு என்ன ஆன்சர்? minus 3. ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணணும்? f of 1க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? x ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? 1. ஓகேவா? 1 2 is 2. So 2 minus 3 is equal to obviously என்ன ஆன்சர் வரும்? minus 1 வருமா? இப்போ f of 1 is equal to minus 1. இது வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேலே கொடுத்துருக்க வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். தட் இஸ் f of 0 plus f of 1 divided by 2ல நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். f of 0 எவ்வளோ? minus 3 plus f of 1 எவ்வளோ? minus 1 divided by 2. ஓகே, அப்போ என்ன வரும்? minus 3 minus 1 divided by plus into minus 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 1 divided by 2 வந்துருமா? அப்போ ரெண்டு மைனஸ் சேர்ந்தா பிளஸ்ஸா? மைனஸ் into minus plus 3 plus 1 is equal to 4 divided by 2. 1 2 is 2 2 2s are 4. ஓகேவா? therefore f of 0 plus f of 1 divided by 2 is equal to 2. புரியுது ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு? இப்போ இதுலேயே நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு என்ன தெரியாது? such that f of x is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ f of xல என்ன இருக்கு? 2x minus 3 is equal to 0ன்னு போடுவோமா? அப்படிதானே? f of x is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f of x is equal to 2x minus 3 is equal to 0. அப்படிதானேடா? இப்போ 0 வந்து நமக்கு வேல்யூல வராது. ஸோ 2x is equal to minus 3 அந்த சைட் போனால் ப்ளஸ் 3 மாறிடுமா? புரியுதா? minus 3 வந்து அந்த சைட் போனால் ப்ளஸ் 3 மாறிடும். இப்போ டிவிஷனில் வரும்போது என்ன மாறிடும்? minus 3 மாறிடும். அப்போ x is equal to minus 3 divided by 2. ஓகே, இது ஆன்சர். புரியுதா? ரொம்ப ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டிவிஷனுக்கு போகலாம். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல +3 வரும்.
இல்லையா? இங்கே +3 தானே போட்டிருக்கோம், அப்புறம் எப்படி -3 வரும்? ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமே என்ன இருக்கும் அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோமா. அப்போ +3 2 வந்து டிவிஷனில் வந்துடுது. ஓகேவா? அப்போ டிவைடட் பை 2. ஓகேவா? +3 டிவைடட் பை 2 தான் இதுக்கு ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் டிவிஷனுக்கு போகலாம். தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் x such that f of x is equal to xன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x வந்து தெரியல. ஓகேவா? அப்போ ரொம்ப ஈஸியாக வந்து மேலே கொடுத்துருக்க ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? தட் இஸ் 2x minus 3 is equal to f of x எவ்வளோ தெரியல x அப்படிதானே. அப்போ என்ன பண்ணணும்? -3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போயிடும் அப்படிதானே. x வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் வந்துடும் அப்படிதானே நம்ம போடுவோம். ஆக்சுவலி 2x minus 3 is equal to x. நமக்கு வந்து f of x வந்து தெரியல, கொஷினில் வந்து x கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க? 2x minus x is equal to -3 அந்த சைட் போச்சுன்னா என்ன வரும்? +3 வரும் இல்லையா? இப்போ புரியுதா? -3 அந்த சைட் போச்சுன்னா +3 வந்துடும். அப்போ ஆப்வியஸ்லி x is equal to என்ன வரும்? 3. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப் டிவிஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் சப் டிவிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருப்பியுமே ஒரு வாட்டை சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், 2x minus 3 is equal to f of x எவ்வளோ x கொடுத்துருக்காங்க இல்லையா? +x வந்து இந்த சைட் வந்து நமக்கு என்ன ஆகும்? -x ஆகும். அப்போ இந்த வேல்யூவில் மேம் நீங்கள் எப்படி மேம் வந்து டேரெக்டாக வந்து x is equal to 3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? x வந்து இந்த சைட் வந்தா அப்போ வந்து எக்ஸுக்கு முன்னாடி எந்த வித வேல்யூமே இல்லைன்னா நம்ம என்னென்னு அசஸ் பண்ணிக்கணும்? 1 அசஸ் பண்ணிக்கணுமா? அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ? வேல்யூ 1 தான். ஸோ அந்த 1 இருந்தும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஓகேவா? அதனால x is equal to 3 அப்படின்னு நான் டேரெக்டாக போட்டேன். சில பேத்துக்கு வந்து பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஓகே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. சில பேத்துக்கு வந்து புரியாது. நான் அதனால தான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் சப்டிவிஷனுக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த சம்ல பார்த்தீங்க அப்படின்னா x வந்து எனக்கு என்ன பண்ணல தெரியல இல்லையா? f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? f1 minus xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? மேலே என்ன கொடுத்துருக்காங்க? 2x minus 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? x அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து 1 minus x என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இப்போ ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 2 into x அப்படிங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1 minus x. எக்ஸுங்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்? 1 minus x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் -3. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1 minus x எதுக்குள்ள இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா? அப்போ 2 into 1ஐயும் 2 into என்ன x-ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 2 is 2 இல்லையா? மைனஸ் 2 into x என்னது? 2x. பேலன்ஸ் என்ன இருக்கு? -3 இருக்கு. தட் இஸ் 2x minus 3 is equal to 1 2 is 2 2 into x 2x minus 3. புரியுதா? உங்களுக்கு தெளிவா புரியுதா? ஆக்சுவலி வந்து படிக்கிறதுல 2 விதம் இருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே வந்து கான்செப்ட் புரிஞ்சிடும், இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா புரியும். அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா -3ஐயும் 2ஐயும் -3ல 2 போர்ஷன் எவ்வளோ? 1. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு? -1 சிம்பிள் இருக்கு. அப்போ -1. தட் இஸ் 3ல 2 போர்ஷன் எவ்வளோ? 1. 3 பெருசா 2 பெருசா? 3 தான் பெருசு. என்ன சைன் இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ -1. பேலன்ஸ் என்ன இருக்கு? -2x இருக்கா? அதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த சைடு என்ன இருக்கு? 2x minus 3 இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மைனஸ் வேல்யூவையும் என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் சேர்த்தலாம். அதுக்கு முன்னாடி -1x -2x இருக்கு இல்லையா? அப்போ -2xஐயும் +2xஐயும் என்ன பண்ண போறோம்? ஜாயின் பண்ண போறோம். தட் இஸ் -2x இங்க இருக்கா, +2x இங்க இருக்கா? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன்? ஜாயின் பண்ண போறேன். -2x ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா அதுவும் பிளஸ் ஆயிடுமா? அப்ப 2x + 2x இதுதானே வரும். ஓகேவா? இப்போ 2 மைனஸ் இருக்கு, -3 -1 இருக்கா? இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ண போறேன். -1 அப்படி வரும். -3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சு அப்படின்னா +3. புரியுதா நான் எப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா 2 + 2 எவ்வளோ? 4. 4x is equal to -1 + 3 என்னது வேல்யூ? 2. அப்படிதானே? அப்போ x is equal to 2 divided by 4. 1 2 is 2, 2 2s are 4. அப்போ x is equal to 2. That is therefore x is equal to 2. புரியுதா? 1 2 is 2, 2 2s are 4. 1 divided by 2. Okay.
from a square piece of material 24 centimeter, okay, on a side cutting equal square from the corner. Seventh sum, an open box is to be made from a square piece of material 24 centimeter. Okay, ஒரு open box கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ 24 centimeter வந்து side cutting equal square from the corners and turning up the sides as shown figure express the volume of the box as a function of x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஃபோல்டு பண்ணா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 எக்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ் செகண்ட் எக்ஸ், அப்ப என்னது 2x. ஓகே, பிரெத் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 24 கொடுத்துருக்காங்களா, அப்போ 24 மைனஸ் 2x, இதுதான் என்னது டிஸ்டன்ஸும் இதுதான் பிரெத்தும் இதுதான், அப்படிதானே? புரியுதா? டிஸ்டன்ஸும் இதுதான் பிரெத்தும் இதுதான். ஓகே, அப்ப d is equal to 24 minus 2x. d is equal to 24 minus 2x and then distance, breadth and then the height வந்து x. ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் and then வால்யூம் ஆஃப் பாக்ஸ், அப்படிதானே? ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் is equal to வால்யூம் ஆஃப் பாக்ஸ். ஃபார்முலா என்னது? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்டா, அண்ட் ரைட் லென்த் எவ்வளோ 24 minus 2x, okay, that is length. Okay, 24 minus 2x, okay va, into breadth evlo இப்போ seventh sum, an open box is to be made from a square piece of material 24 centimeter. So 24 centimeter இருக்கா, அதாவது ஒரு ஓப்பன் பாக்ஸை ஹோல்ட் பண்ணாலும் அதே 24 centimeter தான் இருக்கு. ஓகேவா, இங்க வந்து 2x கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ எத்தனை x இருக்கு? 2x இருக்கு. ஓகேவா, அப்போ 24 minus 2x, இப்படி வேல்யூ வந்துருமா? ஓகே, ஆக்சுவலி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்ட். ஓகே, volume of cuboid is equal to volume of box. Volume of box, volume of cuboid என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே, volume of cuboid is equal to volume of box. ஓகே, அப்ப ஃபார்முலா என்னது? length into breadth into height. length நாலும் இதே தானா, breadth நாலும் இதே தானா, height வந்து தெரியாது x. ஓகேவா, அப்போ 24 minus 2x into 24 minus 2x into x, ஏன்னா எனக்கு ஹைட் வந்து தெரியாது. ஓகே, நம்ம இன்ட்டு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் ப்ராக்கெட்டை கூட போட்டுக்கலாம். ஓகே, 24 into 24 எவ்வளோ? ஆப்வியஸ்லி 576 இல்லையா? 24 into 24 எவ்வளோ? 576. ஓகே, 24 into 2x எவ்வளோ? 24 into 2x எவ்வளோ வரும்? minus 48x. minus 48x இல்லையா? இப்போ 2 into 24 அதே minus 48x and then 2 2s are 4, minus into minus plus, that is minus into minus plus, அதனால 4x. ஓகே, into x, ஏன்னா breadth ஹைட்டோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது இல்லையா, into x. ஸோ அப்போ 576 minus 48 என்ன ஆயிடும்? 96 இல்லையா? 48 ஆட் பண்ண எவ்வளோ ஒரு ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி 96 வருமா? அப்போ 96 வந்துடும் இந்த இடத்துல. ஓகேவா, பிளஸ் என்ன பேலன்ஸ் இருக்கு? 4x பேலன்ஸ் இருக்கா, அந்த 4x வந்து வந்துடும். இன்டூ என்ன வேல்யூ இருக்கு? x வேல்யூ இருக்கு. இங்க ஒரு x இருக்கா, இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. ஸோ அந்த x நான் என்ன பண்றேன் அப்படின்னா தவிக்க விடாம நான் இங்க எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா, இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்றேன் பாருங்க. 576 minus 96x என்னது? 96x squared plus 42x squared.
x into x x squared இல்லையா, அப்போ 46 x squared, that is 4x squared. ஓகேவா? ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். 2x into 2x தானே, 2 2s 4னு போட்டோமே, x into x x squaredனு போட மறந்துட்டோம் இல்லையா? அப்போ x இங்க எத்தனை இருக்கு? ஆல்ரெடி 2x இருக்கா, இங்க ஒரு x இருக்கா, 2 + 1 எவ்வளோ 3. அப்போ இந்த இடத்துல என்ன மாறிடும்? 3 மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆன்சர் போட்டுடலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வால்யூம் ஆஃப் பாக்ஸோட ஆன்சர் தான் எழுத போறேன். ஒண்ணுமே கிடையாது, கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து எழுதுறேன். ஓகேவா? 4x³ - 96x squared. இது எதுல இருக்கு? பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா? பிளஸ் 576. ஓகே, ஆர் யூ கிளியர் வித் தட்? முடிஞ்சிச்சு சம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போலாமா? 8th சம் பாத்தீங்கன்னா a function f is defined by f of x is equal to 3 minus 2x. ஓகேவா? f of x எவ்வளோ? 3 minus 2x. அப்போ find x கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க இப்போ பாத்தீங்கன்னா x squared is equal to என்ன வரும்? அது ஆக்சுவலி அதே வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கொயர்ட் மட்டும் தான் போட போறோம் இல்லையா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? 3 minus 2xலாம் போட்டுரும். என்ன இருக்கு? ஸ்கொயர்ட் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிடுறோம்? ஸ்கொயர்டை எக்ஸ்ட்ராவா போட்டுறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ண போறோம்? ஹோல் ஸ்கொயர் போட போறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியா இருக்கா? இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் எடுத்துட்டு வரணும் இல்லையா? அப்போ a minus b the whole squared ஃபார்முலா வருமா? a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared ஃபார்முலா கரெக்டா? a squared minus 2ab plus b squared இல்லையா? அப்ப இந்த இடத்துல a ஓட வேல்யூ வந்து 3, b ஓட வேல்யூ என்னது? 2x. தட் இஸ் a ஓட வேல்யூ வந்து 3, b ஓட வேல்யூ என்னது? 2x. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்மேட்ல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப a ஸ்கொயர்னா என்ன வரும் உங்களுக்கு? குட். a ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் வந்துருமா? a ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் 2 into a into b. I'm right? Plus b squared. b எவ்வளோ? 2வா? அப்போ 2x squared. நான் போட்டிருக்கிறது கரெக்டா? 3 squared minus a into b என்ன பண்ணிருக்கேன்? போட்டிருக்கேன்னா minus 2x whole squared. இப்போ இது என்ன பண்ணணும்? ஆன்சர் எடுத்துடணுமா? 3 2 times போட்டா எவ்வளோ? 3 3s are 3 into 3. ஓகேவா? 3 3s are 9 minus 2 3s are 6. 6 2s are எவ்வளோ? 12. அப்போ என்னது? 6 3s are 6 2s are 12. 12x plus 2 2s are 4. அப்போ 4x. கரெக்டா? 4x ஸ்கொயர். கரெக்டா நான் போட்டிருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்ன பண்றேன் அப்படின்னா 3 minus 2x whole squared இருக்கா, அதையும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையும் நான் ஈக்குவல் பண்ணி நான் டோட்டல் ஆன்சர் என்ன பண்ண போறேன்? எடுத்துட்டு வர போறேன். ஸோ 3 minus 2x whole squared is equal to 9 minus 12x minus 4x. இப்போ நான் கொடுத்துருக்க வேல்யூ என்ன பண்ண போறேன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து எழுத போறேன். தட் இஸ் minus 4x squared minus 12x minus 9 அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண போறேன்? ரிவர்ஸ்ல இருந்து எழுத போறேன். ஓகேவா? தட் இஸ் minus 4x squared minus 12x plus 9. இப்போ 3 minus 2x squared எதுல இருக்கு? ஈக்குவல்டுக்கு அந்த சைடு இருக்கா? அப்ப பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் ஆகுமா? அப்போ ஆப்வியஸ்லி பிளஸ் 3 வந்து மைனஸ் 3 ஆகும், பிளஸ் 2 வந்து மைனஸ் 2 ஆகும். ஓகேவா? புரியுதா? பிளஸ் 3 வந்து மைனஸ் 3 ஆகும், மைனஸ் 2 வந்து பிளஸ் 2 ஆகும். புரியுதா? இப்போ நான் இதை எப்படி போட்டேன்னு இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதான்? கேன்சல் பண்ண வேண்டியதான். ஈஸியா கேன்சல் பண்ணிடலாமா? சரி, ஓகே. இப்போ என்ன இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன்? டேஷ் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆப்வியஸ்லி 6x ஸ்கொயர் கிடைக்குமா? 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 6x ஸ்கொயர் கிடைக்குமா? பிளஸ் அடுத்து என்ன பண்ணணும்? பிளஸ் இன்டூ மைனஸ் இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? பிளஸ் இன்டூ மைனஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்கு? minus 12x இருக்கு. அந்த minus 12x அப்படியே எடுத்துக்கலாம். plus 3 into minus 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? plus 3 minus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 9ல 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 6. பெரிய நம்பரோட வேல்யூ சைன் எவ்வளோ? என்னது? பிளஸ்ஸா? அப்போ பிளஸ் 6. புரியுதா? 9ல 3 போயிடுச்சுன்னா 6. எது வந்து பெரிய நம்பர்? 9 தானே பெரிய நம்பர். அதுக்கு முன்னாடி இருக்கிற சைன் என்னது? பிளஸ் சைன். அதனால நான் என்ன போட்டிருக்கேன்? plus 6 அப்படின்னு போட்டிருக்கேன்னா அப்போ is equal to 0.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாமா இதுலயே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல இருந்து நான் கீழே இவாலுவேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 6ன்னு இருக்கா. அப்போ இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 1 6 is 6 இல்லையா? 2 6 are 12 and then 1 6 is equal to 0. ஓகேவா? இப்போ நான் ஆப்வியஸ்லி இதுல என்ன எடுக்கணும்? 1 எடுத்து இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த -2 கிடைக்கணும். ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ -1 is equal to -2 கிடைச்சிருச்சா? ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூவை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். அப்போ x - 1 is equal to 0. அப்போ ஆப்வியஸ்லி எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும். அவ்வளோதானே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இந்த சம் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 9th சம். ஓகேவா? 9th சம் வந்து ரொம்பவே ஈஸியான சம் தான். நீங்கள் வந்து 6th இருந்து படிச்சிருப்பீங்களா? ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டைம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வருது. அதுதான் ரொம்பவே ஈஸி. இது வந்து 2 மார்க்ல கேட்கறதுக்கு உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேவா? A plane is flying at the speed of 500 km/h. அப்ப ஸ்டெப் 1 என்னது? என்ன ஸ்டெப் 1? ஸ்பீட் எவ்வளோ? 500 km இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்க நம்ம போயிடலாம். ஓகே, ஸ்பீட் எவ்வளோ? 500 km. ஓகே, இல்லைன்னா ஹார்ன் கூட வச்சுக்கலாம். இப்போ ஹார்ன் சொல்லியிருக்காங்க இல்லையா? எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் traveled by the plane as a function of time t in hours. ஓகேவா? ஆக்சுவலி அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? டிஸ்டன்ஸ்னா என்னது? டி, டைம்னா என்னது? டி. ஓகேவா? இப்போ நம்ம இதுதான் என்ன பண்ண போறோம்? ஃபைண்ட் பண்ண போறோம், அதாவது கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கனா. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் இல்லையா? இதானே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன பண்ணிக்கணும்? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஐம் ரைட். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா. டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இன்டு டைமா ஃபார்முலா. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? ஸ்பீட் எவ்வளோ? 500 இல்லையா? டைம் வந்து நமக்கு தெரியாது. டிஸ்டன்ஸ் அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 இன்டூ டி. அப்போ ஆப்வியஸ்லி டி என்னவா இருக்கும்? எஸ், 500 டி தான். ஓகே, ஏன்னா எந்த வித வேல்யூமே கொடுக்கல இல்லையா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். புரியுதா? இது ஈஸியாக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இது ரொம்பவே ஈஸியான சம் தான். 2 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம். The data is a urgent table. Diabetics, the length of a person forehand and their correspondent height. Based on this data, a student find a relationship between the height y and a forehand length x as ax plus b, where a, b are consonant. ரொம்பவே ஈஸியான சம். ஆனால் என்னது, கொஞ்சம் பெரிய சம். ஓகேவா? உங்களுக்கு 5 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சம் வந்து பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக் இஃப் த ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் நாட். ஓகேவா? இது வந்து ஃபங்க்ஷன், இடம் இல்லாததுனால நான் எழுதலை. ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆர் நாட். ஓகே, பார்த்துடலாமா? ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கணும்னா, இந்த டேபிள் காலம்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஓகே, எக்ஸ் y வேல்யூ என்னது? 35 45 50 55 35 45 50 and then 55. y என்ன இருக்கு? 56 65 69.5 and then 71. இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போ என்னது, எல்லாத்துக்கும் எல்லாரோட பேர் இருக்கு இல்லையா? அப்போ என்னது, இது வந்து ஃபங்க்ஷன். பிகாஸ் each element has a, because it is function. ஓகேவா? இங்க கீழே எழுதிக்கோங்க, it is function because each element has a individual image. ஓகேவா? individual image or unique image. ஓகே, அதனால இது வந்து ஃபங்க்ஷன். புரியுதா? ஏன் இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு புரியுதா? ஓகே, செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? அப்போ கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு 2 வேல்யூ வந்து எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆர்டர்ட் பேரை எடுத்துக்கணும். ஓகேவா? செகண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா ஆர்டர்ட் பேர் வந்து எழுதணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்லேருந்து ஏதாச்சும் 2 வேல்யூ எடுத்துக்கிட்டா போதும். நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா? என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 35,56ஐயும் அண்ட் தென் 45,65ஐயும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏவையும் பியையும் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ax பிளஸ் பி. சரியா? அதாவது லென்த் எக்ஸ் ஆஸ் ax பிளஸ் பி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இல்லையா? அப்போ ஃபங்க்ஷன் y is equal to ax plus b. எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்களடா, அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து நம்ம y வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து ரொம்பவே ஈஸி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எது எக்ஸ் எது y அப்படின்னா இது எக்ஸ் இது y, இது எக்ஸ் இது வந்து y. இப்போ நம்ம எதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும், எஸ் y எடுத்து தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ y இந்த இடத்துல என்ன இருக்கு, 56 இருக்கா, a இன்டூ எக்ஸ். எக்ஸ் என்னது இந்த இடத்துல 35 இல்லையா? எக்ஸ் என்னது 35 பிளஸ் பி கொடுத்துருக்காங்களா, இல்லை. ஸோ அந்த பியை நான் என்ன பண்ண போறேன், அப்படியே பார்த்து எழுத போறேன். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணுமா, y இஸ் ஈக்குவல் டு ax பிளஸ் பியா. y எவ்வளோ இந்த இடத்துல 56ஆ, அப்போ a இன்டூ எக்ஸ் எவ்வளோ 45ஆ, அப்போ பிளஸ் பி இல்லையா? இப்போ நான் இதை என்ன பண்ணணும், ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ அந்த சாரி இந்த இடத்துல y எவ்வளோ 56ஆ, ஒரே நிமிஷம், y வந்து இந்த இடத்துல 65 இருக்கு. நான் தான் கவனிக்காமல் எழுதிருக்கேன். இங்கே பாருங்க 45,65ஆ, அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும் 65 வந்துருமா? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கணும். ஓகேவா? 65 இஸ் ஈக்குவல் டு a 45 பிளஸ் பி அப்படின்னு எழுதி இப்போ நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? பிளஸ்ஸாக இருக்கிற எல்லாத்தையும் என்ன மாற்றிடணும் அப்படின்னா மைனஸாக மாற்றிடணும். ஓகேவா? பிளஸ்ல இருக்கு மைனஸா மாத்தியாச்சு, பிளஸ்ல இருக்கு மைனஸா மாத்தியாச்சு, பிளஸ்ல இருக்கு மைனஸா மாத்தியாச்சு. ஓகே, அப்போ ஆப்வியஸ்லி 65ல வந்து 56 போச்சுன்னா எவ்வளோ 9. என்ன 9 மைனஸ் 9, ஏன்னா நம்ம மைனஸ்ல மாத்திருப்போம் இல்லையா? ஓகே, மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு அண்ட் தென் 45ல 35 போயிடுச்சுன்னா எவ்வளோ 10. அப்போ 10a வந்துருமா? ஓகேவா? 45ல 35 போயிடுச்சுன்னா எவ்வளோ 10, அப்போ 10a. ஓகேவா? மைனஸ்ல இருக்கிறதுனால இது என்ன மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த 2 பியுமே என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். புரியுதா என்ன சொல்றேன்னா? இப்போ இதை என்ன பண்ணணும், வந்த ஆன்சரை நம்ம டிவிஷன்ல போடணும். இதானே நமக்கு ஆன்சரா வந்திருக்கு, அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், டிவிஷன்ல போடணும். அப்போ 9 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு ஏவா மாறுமா? ஓகேவா? எத்தனை கொடுத்துருக்காங்க, கீழே 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 என்ன பண்ணுவீங்க, 6th 7th எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? 10 என்னது ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 வைக்கிறதுன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ 0.9 தான் ஆன்சர். அப்போ a இஸ் ஈக்குவல் டு 0.9. புரியுதா? செகண்ட். அடுத்தது வந்து இதுலேயே 3rd and 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ட், நம்ம வந்து ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் பி கண்டுபிடிக்கவே இல்லை. நான் அதுக்குள்ள 3rd சப்டிவிஷன் மறந்து சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதாவது கண்டுபிடிச்ச ஆன்சரை வச்சு இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்திருக்கேன். தட் இஸ் 56 இஸ் ஈக்குவல் டு a 35 பிளஸ் b அப்படிங்கறத நான் என்ன பண்ணிருக்கேன்னா எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வச்சு என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா a வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 0.9 கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை வந்து நீங்கள் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன். ஓகேவா? என்ன இருக்கு 56, இங்கே பாருங்க நான் பக்கத்தில் எழுதுறேன். 56 இஸ் ஈக்குவல் டு a 35 பிளஸ் b. அப்போ a இருக்கிற இடத்துல நான் என்ன போடணும், 0.9 போடணுமா? அப்போ 56 இஸ் ஈக்குவல் டு ஏல என்ன இருக்கு 0.9 போட்டேன்னா இன்டூ 35 பிளஸ் b. கரெக்டாக எழுதிருக்கேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 56 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 31.5 கிடைக்கும் பிளஸ் பி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஈக்குவல்ல அந்த சைடில் இருந்தால் வந்து பிளஸ்ஸா, அப்போ அது இந்த சைடு வந்து என்ன மாறிடும், மைனஸாக மாறிடும். ஆக்சுவலி இது வந்து பிளஸ்ல இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸாக மாறிடுமா? அப்போ 56 மைனஸ் 31.5 இஸ் ஈக்குவல் டு பி.
ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, என்ன வேல்யூ கிடைக்கும்? 24.5 கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ? 24.5. இப்போ ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சா? ஏ எவ்வளோ? 0.9, பி எவ்வளோ? 24.5. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y is equal to ax plus b ல என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ax எவ்வளோ? 0.9x plus b எவ்வளோ? 24.5. அவ்வளோதான், இதோட நிறுத்திக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம தேர்டுக்கு போகலாம். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷனுக்குள்ள பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு நான் வந்து செகண்ட் ஸ்டெப்லேயே வந்து இதை போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? செகண்ட் ஸ்டெப்லேயே வந்து y ல சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த தேர்ட் ஸ்டெப்லேயே இதை அப்படியே எடுத்துட்டு இருந்துக்கோங்க. ஓகேவா? நமக்கு 4 and வந்து x is equal to 14 கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து தெரியல. அப்போ y is equal to என்னது? ax plus b கொடுத்துருக்காங்களா? ax என்ன கண்டுபிடிச்சோம்? 0.9x கண்டுபிடிச்சோமா? b எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 24.5 கண்டுபிடிச்சோமா? இது என்ன பண்ண போறோம்? அப்படியே y ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ y is equal to 0.9x. ஓகேவா? a அதானே. அப்போ வந்து இன்டூ 4 hand எவ்வளோ இருக்கு? 40 இருக்கா? புரியுதா? பிளஸ் b எவ்வளோ? 24.5. புரியுதா? y is equal to ax plus b. ஓகேவா? a எவ்வளோ? 0.9 இன்டூ 4 handல எவ்வளோ இருக்கு? 40 இருக்கு. பிளஸ் b ல என்ன வேல்யூ இருக்கு? 24.5 இருக்கு. ஓகே, இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? y is equal to அது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா 36.0 கிடைக்கும். ஓகேவா? 36 கிடைக்கும். 0.0 போட்டுக்கோங்க, ஏன்னா இது பாயிண்ட்ல வந்திருக்குல்ல. பிளஸ் 24.5. ஓகே, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஆட் பண்ணலாமா? 36.0 24.5. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 60.5 வருமா? இப்போ ஆன்சர் நீங்கள் என்ன வரும்? 60.5. இது ஆன்சர். ஈஸியாக இருக்கா? கொஷினில் வந்து இன்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? இன்ச்சஸ் கண்டிப்பாக போடணும். ஓகே, அவ்வளோதான், இது ஆன்சர். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் போகலாமா? ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் ஆஃப் அ பர்சன் இஃப் த ஹைட் இஸ் 53.3 இன்ச்சஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஹைட் என்ன? 53.3 இன்ச்சஸ். எக்ஸ் வந்து நமக்கு தெரியல. ஓகேவா? ஹைட் மட்டும் நமக்கு தெரியும், 53.3 இன்ச்சஸ் அப்படின்னு தெரியும். அப்போ வந்து ஒய் என்னது? y is equal to 0.9x நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா? 0.9x பிளஸ் பியில் என்ன கண்டுபிடிச்சோம்? 24.5 கண்டுபிடிச்சோம்ல. அதை திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே இறக்கி போன சம்மில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணமோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது நம்ம இதை என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒய்யா எடுத்துக்கலாம். ஓகேவா? 53.3 ஒய் எவ்வளோ? 53.3 இஸ் ஈக்குவல் டு 0.9x பிளஸ் 24.5. இப்படி எழுதிக்கலாமா? இப்படி எழுதினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இருக்கிற ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் இருக்கிற வேல்யூவை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு எக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே, அப்போது 53.3 மைனஸ் 24.5 இஸ் ஈக்குவல் டு 0.9x. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? எக்ஸ்ட்ராமை வந்து தனியாக பிரிச்சுட்டு எக்ஸ் இல்லாத டேர்மை நான் வந்து ஒன்றா சேர்த்துருக்கேன். புரியுதா? அப்போ 53.3ல 24.5 போச்சு அப்படின்னா எவ்வளோ? 28.8. ஓகே, ஆக்சுவலி நான் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு டைம் இல்லை, நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாகவே வரும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0.9x. இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் 53.3ஐயும் 24.5ஐயும் மைனஸ் பண்ணால் 28.8 இஸ் ஈக்குவல் டு 0.9x. அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும்? இது ரெண்டுமே நம்ம டிவிஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? தட் இஸ் 28.8 டிவைடட் பை 0.9 என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக டிவிஷனில் எடுத்துகிட்டு இருந்துடலாமா? அப்போது 2 ஜீரோவையும் எடுத்துருங்க. ஓகேவா? 288 இதை என்ன பண்ணணும்? 9 டேபிளில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா? 3 9 எவ்வளோ? 27. 8ல் 7 போயிடுச்சுன்னா 1, இந்த 8 இறக்கணுமா? எத்தனை டைம்ஸ் 18 வரும்? 9 டேபிளில் 2 டைம்ஸ் வருமா? 2 9 18, 18ல் 18 போயிடுச்சுன்னா 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எவ்வளோ? 32. ஓகேவா? 32 சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க பக்கத்தில். அவ்வளோதான், இதோட இந்த எக்ஸசைஸ் 1.3 முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸசைஸ் 1.3ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.